ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ஆழ்வார் திருநகரியிலே எம்பெருமானாருக்கு திருநக்ஷத்திர மகோத்சவம் ஆச்சரியமாக கொண்டாடப்பட்டது. இந்த உற்சவமானது இங்கே பவிஷிதாச்சாரியன் சந்நிதியிலே, எம்பெருமானார் சந்நிதியிலே எப்படி நடந்தது என்பதை பற்றிய ஒரு சிறு விளக்கம். இந்த வருடம் இந்த உற்சவத்தை அனுபவிக்க முடியாதவர்கள் அடுத்த வருடமாவது இந்த உற்சவத்தை இங்கே வந்து இருந்து அனுபவிக்கலாம் என்பதற்காகவும், இந்த உற்சவத்தை எப்படி இங்குள்ளவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேணும் என்று ஆசை உள்ளவர்களுக்கும் இந்த பதிவானது உபயோகப்படும். இங்கே எம்பெருமானார் தனி கோயில் கொண்டு ஆழ்வார் திருநகரியிலே பவிஷிதாச்சாரியன் சந்நிதி என்று ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்திலே எழுந்தருளி இருக்கிறார். இந்த எம்பெருமானாருடைய திருமேனி நம்மாழ்வார் உகந்த திருமேனி. நம்மாழ்வார் திருநாட்டுக்கு எழுந்தருளக்கூடிய சமயத்திலே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடத்திலே நம்மாழ்வாருடைய திருமேனி வேணும் என்று பிரார்த்திக்க, அந்த சமயத்திலே தாமிரபரணி தீர்த்தத்தை காய்ச்சினால் நம் திருமேனி கிடைக்கும் என்று நம்மாழ்வார் சொல்ல, அப்பொழுது காய்ச்சும் போது முதலிலே கிடைத்த திருமேனி ராமானுஜருடைய திருமேனி. பவிஷிதாச்சாரியன் வருங்காலத்திலே வரக்கூடிய ஆச்சாரியன் என்று நம்மாழ்வாரே உகந்து காட்டி கொடுத்த திருமேனி. அதற்கு பிறகு நம்மாழ்வாருடைய திருமேனி வந்தது என்பதெல்லாம் நமக்கு சரித்திரம் தெரியும். பிற்காலத்திலே திருவாய்மொழி பிள்ளை இங்கே ராமானுஜருக்கு ஒரு தனி கோயில் கட்டி அங்கே கைங்கரியங்கள் எல்லாம் நன்றாக நடக்கும்படி ஏற்பாடு செய்தார். மணவாழ மாமனிகள் இங்கே ராமானுஜருக்கு தானே திருவாராதனம் பண்ணி கைங்கரியம் பண்ணியிருக்கிறார். இந்த எம்பெருமானார் விஷயமாகத்தான் எத்திராஜ விம்சதி என்கிற 20 பாசுரங்களை மணவாழ் மாமனிகள் சமர்ப்பித்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த எம்பெருமானாருடைய திருமேனி இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலிலே ராமானுஜருக்கு 11 நாட்கள் விமரிசையாக இந்த உற்சவம் கொண்டாடப்படுகிறது. தினந்தோறும் 2 வேளைகள் சேவா காலம், அதாவது திவ்ய பிரபந்த சேவா காலம் பாராயணம் நடைபெறும். காலையிலே ஒரு முறை, மாலையிலே ஒரு முறை. இது ஒவ்வொரு நாளும் இப்படி சேவா காலம் பாராயணம் திவ்ய பிரபந்த பாராயணம் பண்ணி 4000 திவ்ய பிரபந்தங்களையும் பூர்த்தியாக பொறுமையாக ராமானுஜர் திருச்செவி சாய்க்கும்படி, அதாவது கேட்கும்படிக்கு அத்தியாபகர்கள் அடியார்கள் இங்கே விண்ணப்பம் செய்வார்கள், பாசுரங்களை சேவிப்பார்கள். இங்கே விசேஷமாக சில அம்சங்கள் நடைபெறும். தினந்தோறும் காலையிலேயும் மாலையிலேயும் நம்மாழ்வார் உடுத்து களைந்த மாலை பிரசாதம் எம்பெருமானாருக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படும். ஒரு நாள் ஒரு பாசுரங்கள், அதாவது முதலிலே காலை வேளையிலே 1000 சேவிக்கப்படும். மாலை வேளையிலே திருவாய்மொழி மற்றும் இயற்பா இந்த பிரபந்தங்கள் சேவிக்கப்படும். இது வரிசை கிரமத்திலே வரிசையாக ஒரு நாளும் காலையிலே ஒரு 200 பாசுரங்கள், மாலையிலே ஒரு 200 பாசுரங்கள் என்ற கிரமத்திலே அப்படி தொடங்கப்பட்டு அந்த பாசுரங்கள் எல்லாம் சேவிக்கப்படும். 10 நாட்களும் இந்த கிரமத்திலே 4000 திவ்ய பிரபந்தங்களையும் அத்தியாபகர்கள் சேவித்து விடுவார்கள். ராமானுஜ நூற்றந்தாதியை தவிர, ராமானுஜ நூற்றந்தாதி மட்டும் 11ஆம் நாள் கந்தப்பொடி வசந்தம் என்று அழகான ஒரு உற்சவம் கொண்டாடப்படுகிறது. எம்பெருமானார் இங்கே திருவீது புறப்பாடு கண்டருள்வார் 11ஆம் நாள் மாலை வேளையிலே. அந்த சமயத்திலே ராமானுஜ நூற்றந்தாதி சேவிக்கப்படும். அது கந்தப்பொடி உற்சவம். அதாவது எம்பெருமானாருக்கு மங்கள பொடியை தூவி உற்சவத்தை பூர்த்தி செய்வது என்று ஒரு கிரமம். இந்த 10 நாட்கள் பாராயணங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அடியார்களுக்கு சமிருத்தியாக
பிரசாதங்களும் வழங்கப்படும். அத்தியாபகர்களுக்கு இங்கே தினந்தோறும் ததியாராதனம், அத்தியாபகர்களுக்கும் கைங்கரியவரர்களுக்கும் தினந்தோறும் ததியாராதனமும் நடக்கும். 10ஆம் நாள் அன்று விசேஷமான அனுபவம். காலையிலே எம்பெருமானார் நம்மாழ்வாருடைய திருக்கோயில், ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோயிலுக்கு எழுந்தருள்வார். பெரும்பாலும் எல்லா சமயத்திலேயும் இந்த எம்பெருமானாருடைய திருநக்ஷத்திரம் 6வது நாளோ 7வது நாளோ ஆதிநாத பெருமானுடைய சித்திரை பிரம்மோற்சவம் தொடங்கும். அந்த உற்சவத்தின் நடுவிலே ராமானுஜர் உற்சவமும் சேர்ந்து நடக்கும். அப்படி இந்த 10ஆம் நாள் அன்று காலையிலே பெருமாளுடைய வீதி புறப்பாடு நடக்கும், வாகன புறப்பாடு. அந்த சமயத்திலே இயல் கோஷ்டியிலே ராமானுஜர் போய் சேர்ந்து கொள்வார். அதிகாலையிலேயே இந்த 10ஆம் நாள் அன்று அதிகாலையிலேயே நித்தியப்படி சேவா காலம், திருப்பாவை சாற்றுமுறை நடக்கும். அதற்கு பிறகு எம்பெருமானாரை அழைப்பதற்காக ஆழ்வார் ஆதிநாதர் திருக்கோயிலிலிருந்து கைங்கரியவரர்கள், கோயில் கைங்கரியவரர்கள், மணியக்காரர், கட்டியக்காரர்கள், அதே போல பரிசாரகர்கள், ஸ்ரீபாதம் தாங்குவார், வாத்தியம் வாசிப்பவர்கள், இவர்கள் எல்லாரும் கோஷ்டியாக வந்து எம்பெருமானாரை அழைப்பார்கள். ஆழ்வார் ஆதிநாதர் திருக்கோயிலுக்கு எழுந்தருள வேண்டும் என்று. அவர்களுக்கு கௌரவங்கள் எல்லாம் பண்ணப்பட்டு, பிரசாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு, அதற்கு பிறகு பெருமாளுடைய புறப்பாடு சதுர்வேதி மங்கலத்தின் அருகிலே வரும்பொழுது எம்பெருமானார் பல்லக்கிலே வந்து அந்த சமயத்திலே அந்த கோஷ்டியிலே இகல் கோஷ்டியிலே, இயல் கோஷ்டியிலே சேர்ந்து கொள்வார். அப்படியே திருவீதி புறப்பாடு கண்டருளி எம்பெருமானோட சேர்ந்து வாகன மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கே ஒரு மண்டகப்படி ஆகும். அதற்கு பிறகு எம்பெருமானார் ஆழ்வார் சந்நிதிக்கு எழுந்தருளுவார். ஆழ்வாரும் அங்கே ஆவலோட எம்பெருமானாருடைய வருகைக்காக காத்திருப்பார். ஆழ்வாரும் எம்பெருமானாரும் பொன்னன் கொரடு என்று சொல்லக்கூடிய கொரட்டிலே, மண்டபத்திலே, ஆழ்வார் பெரிய சிம்மாசனத்திலே வீற்றிருப்பார். ஆழ்வாருடைய திருவடிக்கு அருகிலே எம்பெருமானார் வீற்றிருப்பார். எம்பெருமான் பொலிந்து நின்ற பிரான் புறப்பாடு முடித்து தன்னுடைய சந்நிதிக்கு எழுந்தருளக்கூடிய சமயத்திலே ஆழ்வார் சந்நிதிக்கு வாசலிலே வந்து இருந்து ஆழ்வாரிடத்திலே மங்களாசாசனத்தை பெற்றுக்கொள்வான். அந்த சமயத்திலே எம்பெருமானுடைய ஸ்ரீசடகோபம் திருவடி நிலைகள் அது ஆழ்வாருக்கும் எம்பெருமானாருக்கும் பிரசாதிக்கப்படும். அதற்கு பிறகு எம்பெருமான் தன்னுடைய சந்நிதிக்கு எழுந்தருளி விடுவான். இங்கே ஆழ்வார் சந்நிதியிலே ராமானுச நூற்றந்தாதி சேவா காலம் ஆச்சரியமாக நடக்கும். திருவாதிரையாக இருப்பதனாலே திருவாதிரை கிரமத்திலே எப்படியும் ராமானுச நூற்றந்தாதி தான் அங்கே சேவிக்கப்படும். ராமானுச நூற்றந்தாதி சேவிக்கப்பட்டு நம்மாழ்வார் சந்நிதியிலே வைத்து சாற்றுமுறை விசேஷமாக நடக்கும். ராமானுச நூற்றந்தாதி பாசுரங்கள், உபதேச ரத்தின மாலையிலே இருக்கக்கூடிய நாள் பாசுரங்கள், அதற்கு பிறகு எம்பெருமானாருடைய வாழி திருநாமங்கள், இதெல்லாம் சேவிக்கப்பட்டு தீர்த்தம், ஸ்ரீராமானுஜம், பிரசாதங்கள் இவையெல்லாம் விநியோகிக்கப்பட்டு அதற்கு பிறகு நம்மாழ்வாரிடத்திலிருந்து எம்பெருமானார் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சந்நிதியை நோக்கி செல்வார். அப்பொழுது நம்மாழ்வார் கைத்தலத்திலே எழுந்தருளி எம்பெருமானாருக்காக விசேஷமாக அன்றைய தினம் லோகாந்தமாக கைத்தல சேவை நம்மாழ்வாருக்கு நடக்கும். தன்னுடைய சந்நிதிக்கு எழுந்தருளுவார். இந்த சாற்று முறையிலே ஒரு விசேஷமான ஒரு அனுபவமும் உண்டு. சாற்றுமுறை ராமானுச நூற்றந்தாதி தொடங்குவதற்கு முன்பு அரையர் சுவாமிகள் அவர்கள் கண்ணினுஞ்சிறுத்தாம்பு பாசுரங்களை விண்ணப்பம் செய்வார்கள்.
எம்பெருமானார் தாமே வந்து நம்மாழ்வாரை திருவடி தொழுது மங்களாசாசனம் பண்ணுவதாக ஐதிஹ்யம். அப்பொழுது எம்பெருமானார் நம்மாழ்வார் திருவடி கீழே எம்பெருமானார் நம்மாழ்வாரை சேவித்தபடி எழுந்தருளியிருப்பார். மேலே நம்மாழ்வார் கிழக்கு நோக்கி எழுந்தருளியிருப்பார். கீழே எம்பெருமானார் மேற்கு நோக்கி, அதாவது ஆழ்வாரை சேவித்துக் கொண்டு எழுந்தருளியிருப்பார். அர்ச்சக சுவாமி எம்பெருமானார் சார்பாக திருத்துழாயை எடுத்து நம்மாழ்வாருக்கு சமர்ப்பித்துக் கொண்டே இருப்பார். அந்த சமயத்திலே கண்ணெழுஞ்சிறுத்தாம்பு பாசுரம் சேவிக்கப்படும். நம்மாழ்வாருடைய உடுத்துக்களைந்த திருப்பரிவட்டம், மாலை, அபயஹஸ்தம், அதற்கு பிறகு ஸ்ரீராமானுஜம் இவையெல்லாம் எம்பெருமானாருக்கு சமர்ப்பிக்கப்படும். அரையர் சுவாமிகள் இந்த பாசுரங்களை சேவித்து முடித்த பிறகு கொண்டாட்டம் பாடுவார். அதுவும் முடித்த பிறகுதான் சாற்றுமுறை தொடக்கம். ராமானுஜ நூற்றந்தாதி இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் என்று சாத்துமுறை தொடங்கி அதுக்கு மேலே எல்லாம் நடக்கும். அதற்கு பிறகு பிரியாவிடை நடந்து எம்பெருமானார் அங்கிருந்து புறப்பட்டு நேரே மாடவீதி பிரதட்சணமாக வந்து கூரத்தாழ்வான் சந்நிதியிலே ஒரு மங்களாசாசனம், அந்த கூரத்தாழ்வான் சந்நிதிக்கு எம்பெருமானார் எழுந்தருளி அங்கே கூரத்தாழ்வான் எம்பெருமானாருக்கு மங்களாசாசனம் பண்ணுவார். அங்கே ஒரு தளிகை கண்டருள பண்ணப்பட்டு ஒரு சுருக்கமான திருவாராதனம் நடந்து தளிகை கண்டருள பண்ணப்பட்டு அதற்கு பிறகு எல்லாருக்கும் பிரசாதம் எல்லாம் விநியோகம் பண்ணப்பட்டு அங்கிருந்து எம்பெருமானார் தம்முடைய சந்நிதிக்கு எழுந்தருளுவார். அங்கே சென்ற பிறகு எம்பெருமானாருக்கு அலங்கார தளிகை சமர்ப்பிக்கப்பட்டு கண்டருள பண்ணப்பட்டு அதற்கு பிறகு எல்லா அடியார்களுக்கும் ஊர்த்தடியாராதனம், அனைவரும் வந்து அங்கே அன்று பிரசாதம் எடுத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் பகல் வேளையிலே நடக்கக்கூடியது. அதற்கு பிறகு மாலையிலே கத்தியத்திரய கோஷ்டி எம்பெருமானார் சந்நிதியிலே, எம்பெருமானார் திருமுன்பே கத்தியத்திரயம், எத்திராஜ விம்சதி இது ரெண்டும் சேவிக்கப்பட்டு சாற்றுமுறை பண்ணப்படும். இதெல்லாம் மாலை வேளையில நடக்கக்கூடியது. அதற்கு பிறகு இரவிலே உற்சவ புறப்பாடு, எம்பெருமான் பொழிந்தின்ற பிரானுடைய உற்சவ புறப்பாடு முடிந்த பிறகு அடியார்கள் எல்லாரும் எம்பெருமானார் சந்நிதிக்கு வந்து சேர்ந்து இங்கே திருமொழி, பெரிய திருமொழியிலே இருக்கக்கூடிய கடைசி 10 திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், பெரிய திருமடல், திருவாய்மொழி 10ஆம் 10, கண்ணெழுஞ்சிறுத்தாம்பு சேவித்து திருவாய்மொழி 10ஆம் 10 இதெல்லாம் சேவித்து பெரிய சாற்றுமுறை நடக்கும். மிகவும் விமர்சையாக பெரிய அத்தியாபக கோஷ்டியோட நிறைய அடியார்கள் சூழ இருந்து ஆச்சரியமாக இங்கே பெரிய சாற்றுமுறையானது நடக்கும். இன்னொரு விசேஷமும் உண்டு. மாலை வேளையிலே எம்பெருமானுக்கு புறப்பாடு நடக்கும் பொழுது எதிர் சேவை என்று எம்பெருமான் பிரதட்சணமாக மாடவீதி ரதவீதி பிரதட்சணம் வரும்பொழுது சதுர்வேதி மங்கலத்தின் அருகிலே அங்கே எழுந்தருளியிருந்து எம்பெருமானார் சன்னதியை நோக்கி திரும்பி அங்கே எம்பெருமானாருக்கு விசேஷமான ஒரு சேவை எம்பெருமான் அளிப்பான். அந்த சமயத்திலே எம்பெருமானுக்கு பொழிந்தின்ற பிரான் எம்பெருமானுக்கு கற்பூர ஆரத்தி பண்ணப்பட்டு அந்த ஆரத்தியானது அப்படியே கொண்டு சென்று அதை எம்பெருமானாருக்கு அதே ஆரத்தியை பண்ணுவார்கள். இது எதிர் சேவை என்று விசேஷமாக இங்கே நடக்கக்கூடிய ஒரு வைபவம். இது மாலை வேளை புறப்பாடுதான் நடக்கக்கூடியது. இதற்கு பிறகுதான் பெரிய சாற்றுமுறை, அதெல்லாம் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு தீர்த்தம், பிரசாதங்கள், ஸ்ரீராமானுஜம் இவையெல்லாம் எல்லா அடியார்களுக்கும் அளிக்கப்பட்டு எல்லாரும் எம்பெருமானாருடைய அனுகிரகத்தை பெற்றார்கள். அதற்கு பிறகு 11ஆம் நாள் அன்று எம்பெருமானாருக்கு சதுர்வேதி மங்கலத்தை சுற்றி திருவீதி புறப்பாடு, விசேஷமாக ராமானுஜ நூற்றந்தாதி கோஷ்டி நடக்கும். தன்னுடைய சந்நிதிக்கு திரும்பி வந்த பிறகு ஆஸ்தானத்திலே எழுந்தருளி அத்தோடே உற்சவம் பூர்த்தியாக ஆகும். இந்த சமயத்திலே தான் கந்தப்பொடி உற்சவம். புறப்பாடுக்கு முன்பு கந்தப்பொடியானது எம்பெருமானாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அடியார்களுக்கெல்லாம் விநியோகிக்கப்படும். இப்படி இந்த எம்பெருமானாருடைய உற்சவமானது மிகவும் ஆச்சரியமாக ஆழ்வார் திருநகரியிலே கொண்டாடப்படுகிறது. அதை பற்றி நாம் இப்பொழுது
சுருக்கமாக அனுபவித்தோம். இந்த முறை அனுபவிக்க தவறியவர்கள் அடுத்த வருஷம் சித்திரை திருவாதிரை உற்சவத்துக்கு இங்கே ஆழ்வார் திருநகரிக்கு வந்திருந்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.org.